தொடர்ந்து நம்ம ஈரானுடைய இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ரிலீஸ் பண்றோம். திங்கக்கிழமைங்கும் போது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்திலிருந்து வந்த தகவல்கள், அந்த இரவுல வந்த தகவல்கள் நம்ம இதுல பாத்திரலாம். 52வது அலையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல் மேல. அலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை தடவை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து அலை சொல்லுவாங்க. அப்ப 52வது அலை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வாரத்திலேயே என்ன இருக்குது, அவங்க அனுப்பியிருக்காங்க. 52வது அலை அப்படின்னு சொன்னாலும் நிறைய தாக்குதல் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 2, 3, 4, 5 அந்த அளவுக்கு தான் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இஸ்ரேல்ல சரியான அடி விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் இந்த அளவுக்கு சிதைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 டன் அளவுக்கு எரிபொருளை சுமந்து செல்லக்கூடிய சாலிட் ஃபியூவலை கொண்ட MRPM வச்சு அடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொத்துக்குண்டு தான். இப்போ இந்த ஒரு 4-5 நாளாவே கொத்துக்குண்டை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் இஸ்ரேலுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கொத்துக்குண்டுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பெரிய பில்டிங் எல்லாம் வந்து அழியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா பில்டிங் எல்லாம் அழியுது. ஆனா நம்ம எதை சொல்லலாம்னா, மனிதர்கள் நிறைய பேர் அங்க என்ன ஆறாங்க, உயிரிழப்புகள் ஏற்படுற மாதிரி அமைஞ்சிருக்குது இப்ப. ஏன்னா கொத்துக்குண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஏவுனாலும் என்ன ஆகுதுன்னா, அதுவும் 2 டன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஏவுனா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, 8ஆ பிரியுது வார் ஹெட். அதுக்கப்புறம் இந்த 8ல இருந்து ஒவ்வொன்றுல இருந்து 10 வருதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 80 வந்து உழுகுது. இது எவ்வளவு தூரத்துல உழுகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு உழுதாமா. ஒரு ஏவுகணையில இருந்து ஒரு 80ல இருந்து 120 வருது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல எங்க வேணா விடுமாமா, கண்ணா பின்னான்ட்டு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி போற மாதிரி வச்சிருக்காங்க. இது அத்தனையும் ஒரே நேரத்துல வந்து அயன்டோமால தடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே. அப்ப வந்து எவ்வளவு தடுப்பாங்கன்னா, ஒரு 30 தடுக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம் அதிகபட்சம். மிச்சம் என்ன ஆயிருது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இருக்குது. அப்ப அந்த 50 உலகம் போது பெரிய சேதம் ஏற்படுது. இருந்தாலும் கட்டிடங்கள் இன்னும் நிலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சுதான் இருக்குது. இருந்தும் ஈரான்ல ஏற்படுற அளவுக்கு வந்து ஒட்டுமொத்த கட்டிடங்களுமே அழிக்கப்படல. காரணம் என்னன்னா, ஈரான்ல போடுறதுல பங்கர் பிளாஸ்ட் போட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்கர் வரையும் கீழே வந்து பாத்தீங்கன்னா 20 அடிக்கு வந்து குழியை தோண்டிட்டு போகும். அதனால அங்க வந்து ரொம்ப வந்து இழப்புகள் இருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரான் மேல போறது பங்கர் பிளாஸ்ட், ஈரான் வந்து இஸ்ரேல் மேல போறது வந்து கொத்துக்குண்டு. ஆனா கொத்துக்குண்டா இருந்தாலும் உயிரிழப்புகள் இருக்கு. நேத்து நைட்டு மட்டுமே 4 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. 4 பேர் தானா, இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இஸ்ரேல் கம்மியா சொல்லுவாங்க. அது ஒண்ணு. 2வது வந்து அவங்க பங்கருக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறனால கொத்துக்குண்டு வந்து பெரிய அளவுல வந்து பங்கருக்குள்ள வந்து தாக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். மேலோட்டமா வந்து தாக்குதல் நிறையாவே நடத்துது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இஸ்ரேல்ல இருந்து வந்த இந்த புகைப்படத்தை எல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த இஸ்ரேல் வந்து என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேதமாயிருக்குது. கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து கார் மேல எல்லாம் மண்ணா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுக்குது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா காசாவுடைய நிலைமை வந்து இஸ்ரேலுக்குமே வந்துருச்சுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சில பகுதிகள்ல காசா மாதிரியே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுலயே இப்பதான் வந்து இந்த சென்ட்ரல் இஸ்ரேலே வந்து இந்த தலைநகர பகுதி, டெல்லவீவ் போன்ற பகுதிகளெல்லாம் இப்படி தாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. வரலாற்று நிகழ்வை தான் வந்து இப்ப ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நடத்தி கொண்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, கார்க் தீவு ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான தீவுன்னு நமக்கு தெரியும். அதாவது ஈரானுடைய வருமானம் அப்படிங்கறதே அந்த தீவுல இருந்துதான் வருது. ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி எல்லாம் வந்து செய்யறாங்க. அங்க வந்து ராணுவ நிலையத்தெல்லாம் வச்சு அதை வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் முந்தானியத்துல இருந்தே தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சதுல ஒரு 2 நாள் தாக்குதல் நடத்திருக்காங்க. நடத்தினாலும் எண்ணெய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அடிக்கல. அதுக்குதான் வந்து ட்ரம்ப் சொன்னாரு, எனக்கு மனசாட்சி இருக்கு, நான் அடிக்க மாட்டேன்ட்டு. அவருக்கு மனசாட்சி இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த இடத்துல அடிக்கல. காரணம் என்னன்னா, அந்த இடத்த அடிச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய இழப்பும் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈரான் என்ன வேணா செஞ்சிருவாங்கன்னு ஒரு பயமும் இருக்கும். 3வது, அதை அடிக்காம வச்சாதான் அதை அப்படியே என்ன பண்ண முடியும், தரை வழியா போய் கைப்பற்ற முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா வெனிசுலால எப்படி வந்து கடத்தினாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க, இப்ப அந்த இடத்த கைப்பற்ற பாக்குறாங்க. அதனால உடனே மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இந்த இடத்துலதான் நம்ம ஈரான் மக்களை பாராட்டியே ஆகணும். எவ்வளவு வீரமிக்க மக்கள் பாருங்க. ஒட்டுக்கா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபான தீவா இருக்கும். அதாவது வந்து பிசினஸ் ரீதியா இருக்குங்கிறதுனால மக்கள் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாவே ஆர்மியை போட்டு வச்சிருப்பாங்க, ஆயில் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா. உடனே மக்கள் எல்லாம் இங்கிருந்து ஈரான்ல இருந்து கிளம்பி போய் அந்த தீவுக்குள்ள போறாங்க. எதுக்காக வந்து, அதுவும் ஈரானுடைய தீவு தான், அந்த தீவுக்குள்ள போறாங்க. தீவுனாவே சுத்தியும் வந்து கடல் இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ள போறாங்க. எதுக்காகனா, நாங்க போய் இருந்தோம்னா அவங்க தாக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்த வந்து தாக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் அதை அமெரிக்கா, இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 2வது ஒரு காரணம் சொல்றாங்க, தரை வழியா அவங்க வந்து குடிப்பேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லாம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம வீட்டு சொத்தை நாம தான் பாதுகாக்கணும். நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, அது ரொம்ப பத்திரமா இருக்கணும்னா நாம தான் போய் வாசல்ல காவலுக்கு நிக்கணுங்கிற மாதிரி மக்கள் இறங்கி வந்திருக்காங்க. அங்க ஆர்மி இருக்குது, அதே மாதிரி வந்து பேஸ் இருக்குது, ஏர் பேஸ் இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சாங்க.
இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 நாள்ல இருந்து. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய எண்ணெய் வளம் போயிடக்கூடாது, அது தாக்கப்பட்டாலும் கஷ்டம்தான், அது வந்து கடத்தப்பட்டாலும் கஷ்டம்தான் சொல்லிட்டு மக்கள் இறங்கி இருக்காங்க. அந்த இடமே வந்து நம்பி வெளியுதாமா. அந்த தீவுக்கு போகக்கூடிய வழி எல்லாமே வந்து என்ன இருக்குது, இவங்க வந்து மக்கள் எல்லாம் வந்து நுழைஞ்சிருக்காங்க. எவ்வளவு வீரம் பாருங்க. இப்ப வந்து அந்த தீவே வந்து நம்பி வழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது அடிச்சிட்டு இருக்காங்க, போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சாங்க அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த இடத்த அடிச்சிட்டு இருக்காங்க, அதை நாங்க அடிக்க விடாம போய் தடுக்கிறோம்னு மக்கள் இறங்குறது வேறதான். நிச்சயமாக இதே இஸ்ரேல் மக்களா இருந்தா பங்கர்லயே குடியிருந்துட்டு இருக்காங்க. 10க்கு மலை மேல ஏறிட்டு இருக்காங்க. ஊரை விட்டுட்டு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மலை மேல போயிருக்காங்க. யாரு வந்து மலை மேல குடியிருப்பாங்க, ஊர் இல்லாதவங்க தான் போயிருப்பாங்க. அப்படி அவங்க ஊரை விட்டு போட்டு போறாங்க. ஆனா இதுதான் சொந்த நாட்டு மக்களுக்கும் அடுத்தவங்களுடைய நிலத்தை பிடிங்கி இருக்கிறவங்களுக்குமான வித்தியாசம். அவங்கள பொறுத்தளவுக்கு உயிர் முக்கியம் யூதர்களுக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரானியர்களுக்கு அவங்களுடைய தேசம் முக்கியம். நம்ம இங்கேயே வாழ்வோம், இங்கேயே வந்து மௌத்தாலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி அவங்க வந்து போய் கார் தீவை காப்பாத்துறதுக்கு மக்கள் களமிறங்கிட்டாங்க. பாருங்க எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு. அடுத்தது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் அராச்சி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, நீங்க போய் ட்ரம்ப்கிட்ட வந்து போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு கெஞ்சினீங்களாமா, அதுக்கு அவங்க வந்து 2 வாரத்துக்கு போர் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாமா, உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதைதான் நேற்று ட்ரம்ப் சொன்னாரு. என்ன சொன்னாரு, எங்கள்கிட்ட வந்து ஈரான் கெஞ்சுறாங்க, நாங்க ஒரு 2 வீக்ஸ் வந்து நாங்க சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லிட்டோம், நாங்க வந்து டினை பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டதுக்குதான் வந்து அப்பாஸ் அராச்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னிலாம் வந்து பேச்சுவார்த்தையில இல்ல, அவங்க செஞ்சிருக்கிறதே வார் கிரிமினல், அவங்க செய்யக்கூடிய அந்த வார் கிரைமுக்கு நம்ம போய் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்க போவோம்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கா? இனி நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க வச்சு செய்ய போறோம்னு சொல்லிட்டு அப்பாஸ் அராச்சி அவர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து சமாதானத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே நம்பத்தக்க ஒரு செய்தி கிடையாது. அமெரிக்கா பல தடவை சமாதானத்தை வந்து ஈரானுக்கு தூதம் சூட்டாங்கிறது வேணா வந்து பாத்தீங்கன்னா பல தரப்புல இருந்து செய்தி வந்து உறுதியாகி கொண்டிருக்குது. அதனால வந்து சமாதானம் அப்படிங்கிறது ஈரான் தான் புறக்கணித்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோஸை நீங்க மூடிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து கேக்குறாங்க, ஹார்மோஸ் திறந்தானே இருக்கு, வேணா வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதாவது கடல் எப்படி மூட முடியும், கடலெல்லாம் மூட முடியாது, யார் வேணா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திறந்திருக்கான்னு கேட்டா திறந்துதான் இருக்கு. திறந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த வழியா வந்து இந்தியாவுடைய கப்பல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கு வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கப்பல் போச்சு. இப்ப இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குனாவே என்ன அர்த்தம், அது திறந்திருக்குன்னு தான் அர்த்தம். துருக்கியுடைய கப்பல் போச்சு, இந்த மாதிரி எல்லாம் போகுதுனாவே அது திறந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அந்த இடத்துல யார் வராங்க அப்படிங்கறதை கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சு என்ன பண்றாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர மத்தபடி ரொம்ப ஒண்ணு கண்ணி வெடிகள் வைக்கிறதோ இல்ல வந்து மூடி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அவங்களுடைய கண்காணிப்புல இருக்குது, யாருமே கிராஸ் பண்ணி போக முடியாது. 6 கப்பல்லாம் வந்து தாக்கி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்கள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.